அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வசந்தம் டிவியினுடைய தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளோட உங்களை சந்திக்கிறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நாங்களும் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போகிறோம். தீபாவளிக்கான சிறப்பான நிகழ்ச்சிகள், சிறப்பான திரைப்படங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான அம்சங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. வணக்கம் ஷாலினி. வணக்கம் ஹரன், உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒருமைப்பாட்டுடன் எங்களை வாழ வைப்பது பண்டிகைகள் தான். அவ்வாறான பண்டிகைகள் எம்மை மேம்படுத்தும் என்பதற்காக எம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டவைதான் இந்த கொண்டாட்டங்கள். அந்த வகையில் தீமை என்கின்ற இருள் நீங்கி தீப வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீபத் திருநாளில் நாங்களும் நன்மைகளை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இடர்கள் நிறைந்ததாகத்தான் வாழ்க்கை காணப்படும். அந்த இடர்களை எங்களுடைய சுடர் என்கின்ற விளக்கை ஏற்றி அத்தனை தீமைகளையும் அளித்து இந்த தீபத் திருநாளை நாங்கள் சந்தோஷமானவர்களாக கொண்டாட வேண்டியதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தீபாவளியும் உங்களுக்கு சிறப்பான தீபாவளியாக அமைய வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகத்தினுடைய படைப்பே ஒரு பக்கம் வெளிச்சம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இருள் தான். ஸோ அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களான விடயங்களத்தையும் அனுபவித்து நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு விடயம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் பண்டிகையை கொண்டாடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக இடைவெளி இருந்தது. இதன் காரணமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவற விட்டுருந்தோம். ஸோ இப்படி இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கொண்டாடுறது அப்படிங்கிறதுல அந்த டச் விட்டு போன மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிற மாதிரி தோன்றுகிறது. இப்படி இருக்கிற டைமில் தான் நாங்கள் இந்த முறை தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இருந்த போதும் நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த பண்டிகையோடும் காணப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சந்தோஷமாக எப்படி தீபாவளியை கொண்டாடுறது அப்படிங்கிறது தொடர்பான பல விடயங்களையும் பார்த்திங்கன்னா தித்திக்கும் தீபாவளி இந்த நிகழ்ச்சியில் பல அம்சங்கள் மூலமாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக ஹரன் சொன்னது போன்று எங்களுடைய சந்தோஷம் என்பது எங்களுடைய மனதளவில் தான் காணப்படுகின்றது. அந்த அளவில் பொருளாதாரம் சார்ந்த எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் கூட இந்த தீபாவளியை நாங்கள் உற்சாகமாக எங்களுடைய மனதளவில் கொண்டாட வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்பதற்காக உங்களுடைய இல்லங்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைப்பதனூடாக கண்டிப்பாக அந்த வெளிச்சத்தை நீங்கள் காண முடியும். அந்த அளவு தூரத்திற்கு இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பாக அமையும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீடுகளில் சிறிய விளக்கை ஏற்றி வைத்து இந்த தீபாவளியை பிரகாசமாக கொண்டாடுங்கள் என்கின்றவாறு உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொண்டு இன்றைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உங்களுக்கான பல சுவாரஸ்யமான அம்சங்கள் இன்றைய தித்திக்கும் தீபாவளியில் காத்திருக்கின்றன, பார்க்கலாம். பண்டிகைகள் என்று சொன்னாலே அதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய பண்பாட்டு கலாச்சார ரீதியான விடயங்கள் தான். இந்த விழுமியங்களை நாங்கள் கட்டிக்காத்து தான் இந்த பண்டிகைகளையும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இன்றைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியும் நாங்கள் இப்படி ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு ஆரம்பத்தினை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். இதனை தொடர்ந்து தீபாவளி சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் உங்களுக்காகவே இன்றைய நிகழ்ச்சியில் வர காத்திருக்குது. அதிலும் குறிப்பாக ஷாலினி, தீபாவளி என்றாலே இந்த பண்டிகை தொடர்பாக பார்த்தீங்கன்னா பல கதைகள் இருக்கின்றன, பல வரலாறுகள் இருக்கின்றன இல்லையா? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று தீபாவளிக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக சத்யபாமா தேவி அவர்கள் நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகின்றது என்பதாக பொதுவாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று மற்றொரு கதையாகவும் இருக்கின்றது. சக்தி அவர்கள் 21 நாட்கள் கேதார கௌரி விரதம் இருந்து விரதம் நிறைவடைகின்ற நாளில் சிவன் சக்தியை தன்னுடைய ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வர உருவம் எடுத்தார். அன்றைய தினமும் தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக பரவலாக சொல்லப்படுகின்றது. ஸ்கந்த புராணத்தில் அந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம் இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தப்படுத்தியும் இந்த தீபாவளி தொடர்பான கதைகள் கூறப்படுகின்றது. வனவாசம் சென்ற ராமர் அயோத்தியை மீண்டும் வந்தடையும் பொழுது ஒரு அமாவாசை நாளாக இருந்ததாகவும் அந்த நாளில் அவர்களுடைய பிரயாணத்திற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஊர் மக்கள் வாசலிலே தீபமேற்றி அவர்களை வரவேற்றார்களாம். அந்த நாள்தான் தீபாவளியாக மாறியதாக கூறுகிறார்கள். மகாபாரதத்திலும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. சூழ்ச்சியின் காரணமா சூதில் தோல்வியுற்ற பாண்டவர்கள் வனவாசம் செல்கிறார்கள். மீண்டும் அவர்கள் போர் புரிந்து போரில் வெற்றி அடைந்த பிறகு அந்த ஊர் மக்கள் அவர்களை வாழ்த்துறதுக்காக அந்த தீபத்தினை ஏற்றி அவர்களை வரவேற்றிருக்கிறாங்க. இப்படி இரண்டு கதைகளும் தீபாவளியின் பின்னணியிலே இருக்கின்றது. நிச்சயமாக அதே போன்று பார்த்தால் மற்றொரு கதையாக சொல்லப்படுகின்றது ஹரன். பொதுவாக இந்த சீக்கியர்கள் பொற்கோவில் கட்டியதற்காக இந்த தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள். அன்றிலிருந்தான் தீபாவளி தோன்றியதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று நேபாளத்தில் தீகார் என்ற தீபாவளியை அழைக்கின்றார்கள். அவர்களும் வெகு விமர்சையாக இந்த தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக
உலகளாவிய ரீதியிலே பலர் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இது காணப்படுகிறது. சமணர்கள் கூட அவர்கள் ஒரு வரலாற்றின் மூலமாக இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக எப்படித்தான் பல புராண கதைகள் இந்த தீபாவளிக்காக சொல்லப்பட்டாலுமே கூட இதனுடைய அர்த்தம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதாவது தீமை என்கின்ற இருள் நீங்கி எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி என்கின்ற பிரகாசம் வீச வேண்டும். அதனால் எப்பொழுதும் இந்த தீபாவளி தினத்தில் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுங்கள், தீமைகள் அத்தனையும் அகன்று சென்று உங்களுடைய வாழ்க்கை மிக வெளிச்சமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதாகத்தான் இந்த தீபாவளி நமக்கு உணர்த்துகின்றது. ஹரன், எனவே எத்தனை கதைகள் இருந்தாலும் அத்தனை கதைகளும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாற்பயம் என்ன என்றால் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விடயத்தை வரவழைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பண்டிகை. நாங்கள் என்ன ஒரு மனநிலையில் இந்த பண்டிகை எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம். எப்படியானாலும் நம்மை சூழ்ந்தவர்களுக்கும் நமக்கும் மகிழ்ச்சி வந்தடைய வேண்டும் என்கின்ற ஒரு தொனிப்பொருளிலே எந்த பண்டிகையும் நாங்கள் முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இன்றைய நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்களும் வலியுறுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் நீக்கிவிடக்கூடிய அத்தனை மகத்துவமும் தீபாவளி பண்டிகைக்கு காணப்படுகின்றது. இன்றைய தித்திக்கும் தீபாவளியில் அடுத்த பகுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது தீபம் பேசும் தத்துவம். இதில் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவஸ்ரீ வி ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களின் ஆசியுரை எங்களுக்காக தீபம் பேசும் தத்துவம் பகுதியில். श्री वल्लभानुवासमेत शिवलिंग महाविज्ञेश
ஓம் ஸ்ரீ மகா கங்கணபதே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குருராட்ச பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல சிவம்பிலிங்க பெருமானுடைய பாதாரங்களை அடிபணிந்து இந்த திருநாளிலே தீபாவளி திருநாளிலே எம்பெருமானுடைய ஆலயத்திலே தீபாவளி என்றால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுவது தீபாவளி தினமாகும். இந்த தீபாவளி தினம் ஆலயங்களிலே விசேட பூசைகள் நடைபெறுவது வழமை. அதுபோன்று எம்பெருமான் ஆலயத்திலும் இந்த தீபாவளி பூசையானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது. இந்த தீபாவளியானது பெருமானுடைய ஐப்பசி மாதத்திலே கிருஷ்ணபட்ச திரியோதசி என்கின்ற நாளிலே ஆரம்பிக்கப்பட்டு நரக சதுர்த்தி என்று சொல்லுகின்ற அந்த நரகாசுரனை அழித்த தினமாகவும் இத்தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. இந்த தீபாவளியானது பூலோகத்திலே உள்ளவர்களையும் அழித்த அந்த அசுரன் தேவர்களையும் அழிக்க முயற்பட்ட பொழுதோ கிருஷ்ண பகவானிடம் சென்று இப்படியான இந்த அசுரன் எங்களை அழித்து வருகின்றான், எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு என்று கேட்டபோது கிருஷ்ண பரமாத்மா புறப்பட்டு அந்த நரகாசுரனை அழித்த தினமாகவும் இந்த தீபாவளி பூசை கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்து மத மக்கள் அனைவரும் இந்த தீபாவளியை சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த தீபாவளியானது உலகத்திலே வாழ்கின்ற இந்து மத மக்கள் ஆகிய அனைவருக்கும் எமது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தோடு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோ. டிவியின் தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததா இந்த தீபாவளி பண்டிகை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விசேடமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி உங்களுக்காக வர காத்திருக்குது. இதுக்காகவே 2 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க இல்லையா ஷாலினி? அதாவது நம்மளுடைய நாட்டிலேயே இந்த தீபாவளி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி கொண்டாடப்படலாம். உலகளாவிய ரீதியில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இது பற்றி நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த கலந்துரையாடல் பகுதிக்கு சிறப்பான ஒரு பெயரும் இருக்கிறது. நிச்சயமாக கரண், தித்திக்கும் தீபாவளியில் நாங்கள் எங்கள் ஊரு கொண்டாட்டம் பகுதியில் இணைந்திருக்கின்றோம். சிறப்பு நேர்காணலோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதாவது 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இடம்பெற்ற செம்மொழி மாநாடு, அதே நேரத்தில் கம்போடியாவில் இடம்பெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இலங்கையின் தமிழ் கலை கலாசார இலக்கியம் ஆகியவற்றை உலகளவில் பறைசாற்றிய ஆசிரியர், ஆய்வாளர் மற்றும் கலைஞர் வேலாயுதம் ராமர் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். அவரை போலவே எழுத்துலகில் கீதா கணேஷ் என்று அறியப்பட்டவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி நிர்வாகத்தின் தமிழ் மொழித்துறை விரிவுரையாளராகவும் இருக்கிறாங்க. திருமதி லோககீதா கவாஸ்கர். வணக்கம்.
உங்கள் இருவருக்கும் ஆரம்பத்திலேயே நாங்கள் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அந்த வகையில் எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டில் பொருளாதார சிக்கல் காணப்படுகின்றது. நாங்கள் எல்லோருமே அறிந்த விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மக்களுடைய மனநிலை எவ்வாறு காணப்படும்? நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு எப்படி தயாராக வேண்டும் ஐயா? தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இருள் நீங்கி ஒளியை கொடுக்கின்ற ஒரு நாளாக உலகத் தமிழர்கள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொண்டாட்டத்தில் இது கொண்டாட்டம் என்பதன் அடிப்படையிலே இதற்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் கூட உண்மையில் இந்த கொண்டாட்டம் என்பது ஊருக்குள் வீட்டுக்குள் ஒரு கொண்டாட்டம் என்றால் அதில் மிக மகிழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்கள். எனவே அந்த சிறுவர்களுடைய மனதை, அவர்களுடைய உணர்வை நாங்கள் எப்படி மகிழ்விக்கப் போகின்றோம் என்பதிலே தான் இந்த தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியினுடைய செயல்கள் இருக்க போகின்றது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இத்தகைய ஒரு மனநிலையில் கொண்டாட்டங்கள் தான் எங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துபவை, மாற்றத்தை கொண்டு வருபவை. நிச்சயமாக நாங்கள் ராமர் அவர்கள் குறிப்பிட்டது போல சிறுவர்களுக்கு நாங்கள் எத்தகைய ஒரு பாரம்பரியத்தை அல்லது எங்களுடைய கலாச்சாரத்தை கையளிக்க போகின்றோம் என்பது முக்கியமானது. அந்த நிலையில் நாங்கள் இப்போது இருக்கின்ற இந்த விலைவாசி மற்றும் பொருளாதார சிக்கலில் இத்தகைய கொண்டாட்டம் அல்லது இந்த நிலை தேவை, இத்தகைய ஒரு கொண்டாட்ட நிலை தேவைதானா என்கின்ற போது நிச்சயமாக தேவைதான். ஆனால் நாங்கள் எங்கே அந்த கொண்டாட்ட மனநிலையை உருவாக்குகின்றோம் என்றால் பொருளாதாரம், பணம் என்பவற்றின் வரையறையோடு அந்த மகிழ்ச்சியான மனநிலையை நாங்கள் புறம் தள்ளி வைத்து அந்த மகிழ்வான ஒரு மனநிலையை எங்களுடைய மனங்களுக்குள் உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை அடிபட்டு அல்லது அவர்கள் எத்தனையோ இடர்களை, தடைகளை தாண்டித்தான் அவர்கள் வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள் எவ்வாறு வழிகாட்டியாக இருக்க போகின்றோம் என்பதுதான் முக்கியமானது. அந்த வகையில் இத்தகைய துன்பத்திலும் துவண்டு விடாமல் நாங்கள் உண்மையில் எங்களுடைய அந்த ஒரு கொண்டாட்ட மனநிலையை, மகிழ்ச்சிகரமான ஒரு மனநிலையை, பிறரோடு இணைந்து ஒன்றிணைந்து வாழுகின்ற அந்த கூட்டு வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு கையளிக்க வேண்டிய தருணமும் இதுதான். எல்லாம் இருக்கின்ற பொழுது அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்வது வாழ்க்கையல்ல. இத்தகைய இடர்கள் வருகின்ற போதிலும் நாங்கள் எவ்வாறு அவற்றை புறந்தள்ளி பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு, உறவுகளோடு நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையை உருவாக்குகின்றோமோ அதுதான் உண்மையில் மனிதர்கள் என்று நாங்கள் கூறுவதற்கு உண்மையில் அர்த்தமுடையதாக இருக்கும் என்பது எனது கருத்து பகிர்வாக அமைகின்றது. உண்மையிலே சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. சிறுவர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை வந்து இடையூறு இல்லாமல் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு பண்டிகை காலத்தில். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இந்த கோவிட் காரணமாக இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை செய்யவே இல்லை. எல்லாருமே வீட்டிலேயே முடங்கி கிடந்தோம். அதுக்கு பிறகு ஒரு சமூக இடைவெளி, அதனோடு இந்த கொண்டாட்டங்களை வந்து செய்கிறதுக்கு பழகிக்கிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த விலைவாசி உயர்வின் காரணமாக கொண்டாடுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் பண்டிகை அப்படின்னாலே குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவது தான் அந்த பண்டிகையினுடைய மிக முக்கியமான அடிப்படை விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற நேரம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் குடும்பங்களாக ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இல்லாவிட்டால் இந்த விடயங்களை வந்து நாங்கள் எப்படி சரி செய்து கொள்வது, அது தொடர்பான உங்களுடைய கருத்தை? நிச்சயமாக உண்மையில் முன்னர் குறிப்பிட்டது போல மனம் கொண்டது தான் மாளிகை. நாங்கள் உறவுகள், குடும்பம், பிள்ளைகள், எங்களுடைய முதியவர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இருப்பவற்றை இல்லாதவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையை உருவாக்குதல் வேண்டும். இது சிறுவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது.
குறிப்பாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது அல்லது பொருளாதாரம் விலைவாசி கூடிவிட்டது புத்தாடை அணிய வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு அப்பால் எங்களுடைய மனதளவில் நாங்கள் எவ்வாறு கொண்டாட போகின்றோம் அல்லது இருக்கின்ற அந்த எங்களிடம் இருக்கின்ற அந்த செல்வத்தை கொண்டு அல்லது பொருளாதாரத்தை கொண்டு எவ்வாறு நண்பர்களோடு நாங்கள் இவற்றை கொண்டாட போகின்றோம். தீபாவளியை ஒரு தித்திப்பான இனிப்பான ஒரு தீபாவளியை தீர்மானிப்பது பணம் அல்லது பொருளாதாரமா என்கின்ற ஒரு நிலைக்கு அப்பால் எங்களுடைய மனம்தான் இவற்றையெல்லாம் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றேன். மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்கின்ற மாதிரி. ஐயா, உங்களுடைய கருத்து? இந்த நாளிலே குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து விழாக்களை கொண்டாட்டங்களை செய்வதுதான் இந்த விழாக்களினுடைய அல்லது கொண்டாட்டங்களினுடைய உண்மையான தாற்பயம். ஆனால் இன்றைய சூழலில் இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய நிலை இன்றைக்கு காணப்படுவதில்லை. பல்வேறு சூழ்நிலைகளில் குடும்பங்கள் தனித்தனியாக இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் தொழில் காரணமாக அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு காரணமாக அல்லது வேறு வேறு இடங்களில் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று தனித்தனியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஆட்டி படைத்திருக்கின்ற ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த தனி மனித சிந்தனைக்குள் நாங்கள் இருக்கின்ற போதும் கூட மனநிலை ரீதியாக ஒன்றாக இணையக்கூடிய அது இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிலைமை எப்படி ஏற்படுகின்றது என்றால், உறவுகளோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த விழா நாளிலே இருக்கின்றவர்கள் இல்லாதவர்கள் என்ற நிலைக்கு அப்பால் இந்த நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக, ஒரு தித்திக்கின்ற நாளாக, ஒரு சந்தோஷமான நாளாக உறவாடுவதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களால் இதை வெற்றிகரமான ஒரு கொண்டாட்டமாக நிகழ்த்த முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதுக்கான சூழ்நிலைகளை முடிந்த அளவுக்கு நாங்கள் உருவாக்கி கொள்வோம். பொருளாதாரம் மிக மோசமாக எங்களை பாதித்திருக்கின்றது. விலைவாசிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மக்களை வாட்டுகின்றது. இதிலே பொதுவாக தமிழர்கள் என்ற அடிப்படையில் மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்கள், கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் தான் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே முழுமையாக சிக்கி தவிக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த மக்கள் இந்த நிலையில் நின்று கொண்டு ஒரு தேசிய விழாவாக இதை கொண்டாட முடியுமா? அதற்கான பின்னணிகளை எங்களுடைய நாடும் பொருளாதாரமும் எங்களை வழிநடத்துகின்றவர்களும் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்களா என்றால் அதை பற்றியே நாங்கள் தனியாக பேச வேண்டும். இருந்தபோதும் இந்த விழாவிலே எங்களுடைய பிள்ளைகள் மகிழ்வாக இருக்க வேண்டும். எனவே பெற்றோர்களே, பெரியோர்களே, கடந்த காலங்களில் நாங்கள் விழாக்களை கொண்டாடியது போல் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்திலே வீட்டிலே இருந்து மிக இன்பகரமான கதைகளை பிள்ளைகளோடு பேசி இந்த பொழுதை அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றி இந்த விழாவை கொண்டாடுவோம் என்று மட்டும்தான் எங்களிடமிருந்து உங்களுக்கு விடுகின்ற ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. நிச்சயமாக ஐயா, நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது ஒன்றிணைந்து வந்து கொண்டாடுவதுதான் மன ரீதியாகத்தான் இந்த சந்தோஷம் வந்து காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பார்த்தால் உலக அளவில் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்களால் வந்து இந்த தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் கூட சில நாடுகளில் வேறு பெயர்களால் வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? உண்மையிலேயே தீபாவளியை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியும். நரகாசுரனுடைய கதை என்று ஒரு கதை இருக்கிறது. எனவே அந்த நரகாசுரனுடைய கதையை பின்பற்றுகின்ற ஒரு மக்கள் ஒரு வகையாக இதை கொண்டாடுகிறார்கள். இன்னொரு கதை, ராமனுடைய சீதையை மீட்டுக்கொண்டு அயோத்தி போகும்போது அயோத்தி மாநகரத்து மக்கள் விளக்கேற்றி அவர்களை வரவேற்றதாக அந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று அங்கே ஒரு வகையாக. இன்னொன்று மத்திய இந்தியாவிலே ஒரு விதமாக அதை கொண்டாடுகிறார்கள். சீக்கியர்கள் அதை இன்னொரு வகையாக கொண்டாடுகிறார்கள். எனவே இந்திய தேசம் உலகத்துக்கு பல பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் வழங்கிய ஒரு நாடு என்ற வகையிலே இந்தியாவினுடைய பண்பாடு கலாச்சாரம் பரவிய நாடுகளிலெல்லாம் இந்த தீபத் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எனவே இதை இங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே இவர்கள் இது ஒரு உலகம் தழுவிய
விழாவாக இன்று மாறி இருக்கிறது. எனவே இந்த விழாவினுடைய தாற்பரியத்தை நாங்கள் புரிந்து கொள்வது என்ன என்றால் அன்பு. எத்தகைய இடர்கள் வந்தாலும் அதை உடத்தெறியக்கூடிய தைரியம். வாழ்க்கையிலே ஒளி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. பூமியை எடுத்து நாங்கள் பார்த்தால் ஒரு பக்கம் இருளாகவும் இன்னொரு பக்கம் வெளிச்சமாகவும் இருக்கிறது. வாழ்க்கை என்பது இரண்டு பக்கங்களும் நிறைந்தது. என்றோ ஒரு நாள் கஷ்டப்படுகின்றவன் இன்னொரு காலத்திலே சந்தோஷமாக இருப்பான், சந்தோஷமாக இருக்கின்றவன் ஒரு காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான். ஆகவே இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த வருடம் எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் சிக்கி தவித்தாலும் வருகின்ற காலத்திலே இந்த விழாவை இந்த நாளை மகிழ்வாக கொண்டாடுவதற்கு முயற்சிப்போம் என்றது கூற விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தால் உலக அளவில் எவ்வளவுதான் நாங்கள் கொண்டாட்டங்களை கொண்டாடினாலும் கூட அந்த ஒன்றிணைவு என்பது மிக அவசியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. நீங்கள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? கட்டாயமாக ஒன்றிணைந்தல், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதற்கு அப்பால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏனெனில் எங்களுடைய பலம், ஒன்றிணைந்து வாழுகின்ற அந்த பலம்தான் எங்களுக்கு முக்கியமானது. குறிப்பாக கொண்டாட்டங்கள் ஆரம்ப காலங்களில் அதன் அடி வெவ்வேறு விதமாக அதனுடைய மரபு சார்ந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. கால மாற்றம், மனிதர்களுடைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி என்பவற்றால் உண்மையில் கொண்டாட்டங்கள் மரபு சார்ந்து அதனுடைய அடி, அதாவது அதனுடைய மூலத்தன்மை மாற்றம் பெற்றிருக்கலாம். அது நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். அது காலம் மாற்றத்திற்கு உண்மையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த வகையில் உலக நாடுகளில் பரவலாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை காணப்படுகின்றது. அவற்றில் குறிப்பாக தீபங்களால் நாங்கள் இருளை அகற்றுகின்றோம். அந்த தீபம் புற இருளை அகற்றுகின்றது. அவ்வாறே எங்களுடைய மனங்களில், எங்களுடைய அகத்தில் நல்ல சிந்தனைகளால் நல்ல எண்ணங்களை நாங்கள் வெளிக்கொணர முடியும். அத்தகைய ஒரு கருத்து வெளிப்பாடாகவும் இந்த தீபத் திருநாள் அமைந்திருக்கின்றது. இதனை நாங்கள் இன்று மட்டும் நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக பார்க்காது, இந்த மனநிலையை எங்களுக்கு இடர் வருகின்ற பொழுதும் அல்லது எங்களுடைய அந்த ஒற்றுமையை எல்லா நாட்களிலும் அனைத்து நாட்களிலும் நாங்கள் வெளிக்கொணர வேண்டும், அவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மாற்றத்திற்கான சக்தி, ஒரு மனநிலை, ஒரு உந்துதலை தருகின்ற ஒரு நாளாக நாங்கள் கொண்டாட முடியும். நீங்கள் குறிப்பிட்டது போல வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்காகத்தான். என்ன மாதிரியான கஷ்டங்களோ இடர்களோ வாழ்க்கையில் வந்தாலுமே அதை தாண்டி நாங்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் மகிழ்ச்சிகரமாக வாழணும். அதுக்கு நமக்கு இடம் கொடுக்கக்கூடியவைகள் தான் இந்த மாதிரியான பண்டிகைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இருவருமே எங்களுடைய விருந்தினர்கள் இருவருமே அதை தான் முன்வைத்திருந்தார்கள். இந்த மாதிரியான சிக்கலான தருணங்களில் கூட இந்த பண்டிகையை நாங்கள் எப்படியாவது முடிந்த அளவில் சந்தோஷமாக நாங்கள் இதை கொண்டாட வேண்டும் என்பதாக அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது. அதுபோலவே தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மற்ற பண்டிகைகளுக்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. தீபாவளி அப்படின்னாலே இதில் புத்தாடைகள் அணிவது, பலகாரங்கள் சாப்பிடுவது, வெடிப்பது, இந்த மாதிரியான விடயங்கள் தான் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நாங்கள் செய்ய வேண்டிய ஏதாவது விடயங்களை இதுவரையும் கொண்டாடிய காலங்களில் நாங்கள் தவற விட்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த தீபாவளி பண்டிகையின் மூலமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஏதாவது விடயங்களை எதிர்காலத்தில் மற்றவர்களுக்காக நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே இந்த தீபத் திருநாள் எங்களுடைய முன்னோர்கள் கூட்டு குடும்பத்துக்கு இது ஒரு அடிப்படை. இப்போ தீபத் திருநாளில் நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். தீபத் திருநாளில் 5, 6, 7 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த மூத்த குடும்பத்து பிள்ளைகள் தங்கள் இறந்தவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து தங்களுக்கு உரிய புத்தாடைகளை கொண்டு வந்து தாங்கள் சமைத்த உணவுகளை வைத்து இறந்தவர்களை நினைவு கூறி அவர்களுக்கு சாம்பிராணி போட்டு அவர்கள் அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உடைகளை கொடுத்து அவர்களை உடுத்த வைத்து எண்ணெய் தேய்த்து காலையில் குளிக்க வைத்து அதுக்கு உடைகளெல்லாம் கொடுத்து அதற்கு பிறகு அவர்களுக்கு வீட்டிலே விருந்து வைத்து எல்லோரும் மகிழ்வாக உட்கார்ந்து சாப்பிட்டு பட்டாசு வெடித்து அந்த கொண்டாடிய அந்த நாள் என்பது சாதாரண நாளாக கருதப்பட முடியாது. அவ்வளோ மகிழ்வாக அந்த நாள்கள் ஓடியிருக்கின்றன. சிறிய காலங்களிலே அந்த மூத்தவர்கள் அப்படி தான் இதை ஒரு கட்டாயமான அங்கே சமைக்கின்ற ஒரு சாப்பாட்டில் எச்சில் படக்கூடாது என்பதற்காக மிக தூய்மையாக
அந்த உணவுகளை தயாரித்து அவை பத்திரமாக அவற்றை பக்குவப்படுத்தி அதை இறைவனுக்கு படைத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்த தருணங்கள் மிக மகிழ்வானது. ஆனால் அந்த நிலை இப்போது இருக்கிறதா, அதுக்கான சூழல் இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் யோசித்து பார்க்கின்ற போது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விழாக்களும் என்ன செய்திருக்கிறது, மாறிக்கொண்டு தான் வந்திருக்கிறது. ஏன்னா அநேகமான பேர் உண்மையிலேயே மலைநாட்டை பொறுத்தளவில் அநேகமான பேர் இந்த விழா கொண்டாடுவதற்கு அச்சாணையாக இருக்கின்றவர்களே நகர்ப்புறத்திலே வந்து வேலை செய்கின்ற, தொழில் செய்கின்ற பிள்ளைகள் அல்லது குடும்பத்தவர்கள். அவர்கள் இங்கே இருந்து அங்கே போனால்தான் அங்கே விழா சிறக்கும். எனவே இவர்கள் போய் சேருகின்ற அந்த சூழலும் அதுக்கான நேர காலமும் அங்கே காலநிலை கொடுக்கின்ற வதைகளும் இது கூடாக இந்த நிகழ்வை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான விடயம்தான். இருந்த போதும் இந்த நாள் எங்களுக்கு மிக ஒரு அற்புதமான நாள். உறவுகள், சொந்த பந்தங்கள், பார்க்க முடியாத நண்பர்கள் எல்லோரையும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரே நேரத்தில் சந்தித்து அவர்களோடு அன்பை பரிமாறிக்கொண்டு முடிந்த அளவுக்கு தங்களுடைய மூத்தோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுகின்ற சூழல் இன்றைக்கும் அது காணப்படுகின்றது. எனவே அதை நாங்கள் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் அந்த சம்பவங்களை நிலைநிறுத்துவதற்கு, அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் பின்பற்றாவிட்டால் எங்களுடைய சமூகத்துக்கான அடையாளத்தை நாங்கள் தொலைத்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே ஒரு சமூகம் இருந்தது என்பதற்கு சில அடையாளங்கள், அந்த அடையாளங்களில் ஒன்றாக நாங்கள் இந்த விழாக்களையும் பண்டிகைகளையும் இன்று வரைக்கும் பேணி வருகின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னர் இருந்த அந்த பண்டிகை விழாக்களில் மாற்றங்கள் நடந்தாலும் கூட இன்று வரைக்கும் நாங்கள் அதை ஒரு மரபாக பேணி வருகின்றோம். அந்த மரபுக்கு பல தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. கொரோனா வந்தது, இன்றைக்கு பொருளாதார சுமை மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. ஆனால் இதை போராடி நாங்கள் வெற்றி கொள்ளத்தான் வேண்டும். அப்போது தான் நாங்கள் இந்த மனித இருப்பை தக்க வைத்து கொள்ள முடியும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் திரு ராமர் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய இந்த நிலையை நாங்கள் எவ்வாறு மகிழ்ச்சிகரமானதாக கொண்டாடலாம் என்கின்ற பொழுது பிள்ளைகளை நாங்கள் ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். நிச்சயமாக நாங்கள் அதை இழந்து வருகின்ற ஒரு தன்மை அல்லது அதை பிள்ளைகளுக்கும் ஆலய வழிபாட்டோடும் ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. ஆனால் இத்தகைய நிலைகளில் நாங்கள் பிள்ளைகளை குடும்பங்களாக அழைத்து சென்று ஆலய வழிபாடுகளில் அல்லது ஒரு நல்ல அறநிலையங்களில் பிள்ளைகளோடு பல கதைகள் பேசி, எங்களுடைய கூற வேண்டிய கதைகள் எத்தனையோ உள்ளன, அவற்றையெல்லாம் கூறி நாங்கள் பிள்ளைகளோடு ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையை உருவாக்கி கொள்ளலாம். அவ்வாறு இந்த தீபாவளியை நாங்கள் ஒரு உண்மையில் தித்திப்பான ஒரு தீபாவளியாக மாற்ற முடியும். அதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்பது என்னுடைய கருத்தாக. நிச்சயமாக இவர்கள் சொன்னது போன்று பண்டிகைகள் எங்களுடைய அடையாளமாக காணப்படுகின்றன. அதே போன்று இந்த கொண்டாட்டங்கள் நம்மை செம்மைப்படுத்தி வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. புத்தாடைகளை நாங்கள் அணியலாம், ஆலயத்திற்கு செல்லலாம். அதையும் தாண்டி இவ்வாறான சிறப்பு தினங்களில் நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான விடயங்கள் பல காணப்படுகின்றன. அது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது. அப்படி இவ்வாறான தினங்களில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? தான தர்மங்கள் தான். இருக்கின்றவர்கள் எதையுமே நாங்கள் கொண்டு போவது இல்லை. எனவே இருக்கின்றவர்கள் உங்களுக்கான வரம், வாய்ப்பு இதுதான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா காலத்திலும் கிடைக்காது. எனவே நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இருக்கின்றவர்களுக்கு. இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வடைய செய்து அந்த மகிழ்வில் ஊடாக நாங்கள் மகிழ்வது, இதுதான் எங்களுடைய தர்மம் சொல்லுகிறது. எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அடைகின்ற மகிழ்விலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்வது, இந்த தர்மத்தை பின்பற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது. எனவே இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுடைய மனநிலையை புரிந்து அதற்கு ஏற்ற மாதிரி இந்த விழாவை கொண்டாடலாம் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் இந்த மீதமாக இருந்து பகிர்ந்தளிப்பதை விட எங்களுக்கும் தேவை, மற்றவர்களுக்கும் தேவை என்கின்ற ஒரு மனநிலையை நாங்கள் இங்கு அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக எங்களுக்கு போதும் என்கின்ற பொழுதுதான் நாங்கள் மற்றவர்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்கு அப்பால்
இதை இன்னுமொருவர் அல்லது எங்களுடைய அயல் வீட்டில் யாரோ ஒருவர் பசித்திருப்பார் அல்லது தனித்திருப்பார், அவரையும் அழைத்து எங்களுடைய அந்த உணவு பரிமாறுகின்ற வேளையில் அல்லது அவருக்கு ஒரு புத்தாடை வழங்கி எங்களுடைய அந்த நாங்கள் செய்கின்ற அந்த செலவுகளோடு அவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி வைத்திருக்க வேண்டிய தேவைதான் தற்பொழுது தேவையும் கட்டாயமாக அமைகின்றது. அதாவது மற்றவர்களுக்குரிய விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக பேசியிருந்தோம். இந்த விடயங்களை ரொம்ப தெளிவாக நாங்கள் கோவிட் காலங்களிலே பார்த்திருந்தோம். அதாவது ஒரு கடை திறக்கும் பொழுது எங்களால் முடிந்தவற்றை முதலிலே போய் வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் தான் அந்த காலகட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறினார்கள். அதாவது மற்றவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பது. ஸோ இந்த மாதிரியான பண்டிகை காலங்களிலும் இந்த மாதிரியான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது. உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விடயம்தான். ஆகவே வசந்தம் டிவியினுடைய இந்த சிறப்பான நேர்காணலில் கலந்து கொண்டு தீபாவளி பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். இறுதியாக தீபாவளி தினத்தை கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து செய்தி எவ்வாறு அமைகின்றது? அன்பான தமிழ் உறவுகளே, இந்த விழா பொருளாதார நெருக்கடிக்குள் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது பொருளில் இல்லை, மனதில் காணப்படுகிறது. அந்த மனமகிழ்வான நாளுக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த நாளை மனமகிழ்வாக இருக்கின்றதை வைத்து இதேபோல் பல நாட்கள் எங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கை மனதிலே வைத்து கொண்டு என்றோ ஒரு நாள் நாங்கள் மகிழ்வாக இருக்கலாம் என்ற தைரியத்தை நெஞ்சிலே வளர்த்து கொண்டு இந்த நாளில் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இந்த ஒரு பொழுதை கழித்து விட வேண்டும். நாளை எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்று கிடைக்காததை நாளை எங்களால் நிச்சயமாக பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் மனதிலே உறுதியாக வைத்து கொண்டு இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாங்கள் மக்களிடம் அல்லது சிறுவர்களிடம் பெரியோர்களிடமும் விண்ணப்பிப்பது, இந்த நாளில் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல புற இருளை எவ்வாறு தீபத்தின் ஒளி கொண்டு அகற்றுகின்றோமோ அவ்வாறு தான் எங்களுடைய மன இருளை அல்லது மனதில் இருக்கின்ற அந்த அறியாமையை அல்லது சில எங்களுடைய எண்ணங்களில் ஒரு புத்தொளி வரக்கூடிய வகையில் எங்களுடைய எண்ணங்களை மாற்றியமைத்து ஒரு புதிய வாழ்க்கை, புத்துணர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதற்கான ஒரு அடிக்கல்லாக மனதை தளர விடாது இந்த தீபாவளியை ஒரு சிறந்த தீபத்திருநாளாக நாங்கள் கொண்டாட வேண்டும். அதற்கான இறையாசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். நிச்சயமாக இருவரும் எங்களோடு இன்றைய நிறைவான நாளில் இணைந்து பண்டிகையை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும், அதே போன்று தீபாவளி கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன, மனதளவில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் கொண்டாட்டம் என்று பல்வகையான விடயங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் இருவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோலவே இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அவர்களுக்கு எங்களுடைய 2 அனுசரணையாளர்கள் வழங்கக்கூடிய 2 பரிசு பொதிகளையும் நாங்கள் இப்பொழுது வழங்கப் போகின்றோம். ஆமாம் மகரன், நீங்கள் சொன்னது போன்று தான் பொதுவாகவே அதிகம் இருக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போன்று இப்படியான நல்ல நாள்களில் பரிசில்கள் வழங்குவதும் இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பரிசு என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அதுவும் தீபாவளி போன்ற நாளில் யார் நமக்கு பரிசு தருவார், என்ன பரிசு எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஆசையும் ஆவலும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்களும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நல்ல நாளில். பரிசுகளை இப்பொழுது எங்களுடைய விருந்தினர்களுக்கு வழங்கிடலாம். சிலோன் பிஸ்கட் லிமிடெட் மற்றும் ஃபட்னா வழங்குகின்ற ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் அவங்களுக்காக நாங்கள் இப்போ பரிசளிக்க போகிறோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். வசந்தம் டிவியினுடைய தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த தீபாவளி பண்டிகையை மனம் போல கொண்டாடுவதற்கு ஏதுவான காரணிகள் அமைந்திருக்கின்றனவா இல்லையா என்பது தொடர்பான பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அண்மையில் பார்த்த ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. வாழ்க்கை என்பதை நாங்கள் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக எண்ண தேவையில்லை. அடிப்படையாக சந்தோஷமாக வாழ்வதுதான் மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு
ஒரு அடிப்படை கடமையாக இருக்கிறது. ஸோ இதை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கம்ப்ளிகேட்டடான ஒரு விடயமாக மாற்றிக்கொள்ளாமல் ரொம்ப சர்வசாதாரண முறையில் சந்தோஷத்தினை நாங்கள் அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகள் ஏராளம் காணப்படுகிறது அப்படின்றதான் அந்த காட்சியை விவரிக்கிறது. அதை வந்து நாங்கள் இந்த தீபாவளி தினத்தோடு சம்பந்தப்படுத்தி கொள்ளலாம். ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னது போல எங்களை சூழ உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துவதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அது ஒரு ஆடலாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதாக கூட இருக்கலாம். ஸோ இவை அனைத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகையை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான ஏதுவான காரணிகள் வந்து இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று பல வழிவகைகள் வந்து காணப்படுகின்றன நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு. குறிப்பாக இந்த தீபாவளி தினத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை பறைசாற்றும் முகமாகவும் நாளை எங்களுடைய தலைமுறைக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காகவும் சிறந்த முறையில் கொண்டாட வேண்டியது அவசியமாகின்றது. குறிப்பாக நேபாள் நாட்டில் பார்த்தால் இந்த தினத்தை வந்து அவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்கள். குறிப்பாக தானம் வழங்குவது அவர்களுடைய மிக முக்கியமான பண்பாக காணப்படுகின்றது. தீபாவளி தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு பணத்தை கொடுப்பது அல்லது உணவுகளை பரிமாறிக்கொள்வது என்பது அவர்களுடைய முக்கிய அம்சமாக தீபாவளி தினத்தில் பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாகத்தான் நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த தினம் என்பது நாங்கள் மட்டுமே சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான நாள் அல்ல. எல்லோருமே சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாமே எல்லாரிடத்திலும் அமைந்து விடாது. எங்களிடத்தில் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது இல்லாத ஒருவருக்கு அதை கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாங்கள் இன்னும் இரட்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவ்வாறுதான் இந்த தீபாவளியும் எங்களுக்கு நிறையவற்றை சொல்லிக் கொடுக்கின்றது. தீமை என்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் மட்டுமல்ல, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சில கெட்ட குணங்களையும் நாங்கள் அழித்து விடுவதுதான் சிறந்த ஒன்று. அவ்வாறு மற்றவர்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்வது என்பதும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இல்லையா? ஆக தீபம் என்று சொல்லும் பொழுது வெளிச்சத்தை தருவது போல எங்களுக்குள்ளே உரையக்கூடிய தீமையான விடயங்களையும் எரித்து அகற்றுவது அப்படிங்கிற ஒரு பொருளையும் தீபம் அப்படிங்கிற ஒரு விடயம் நமக்கு தருகிறது. இதே ஒரு விடயத்தை நாங்கள் இந்த பண்டிகையோடு தொடர்பு படுத்தி பார்த்தோம் என்றால் எத்தனையோ பண்டிகைகளுக்கு நாங்கள் புத்தாடைகள் அணிந்திருக்கலாம். இந்த ஒரு பண்டிகையில் ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாத யாருக்காவது நாங்கள் ஆடையை வாங்கி கொடுப்பது கூட எங்களுக்கு இந்த பண்டிகையை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிய ஒரு நிறைவை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த பண்டிகையில் கூட அந்த விடயத்தை வந்து நாங்கள் செய்யலாம் இல்லையா ஷாலினி? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்றுதான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பரிமாறிக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அது உங்களுக்கு இரட்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் தித்திக்கும் தீபாவளியோடு. தலைவரே, இன்று என்ன தலைப்பு? எதை பற்றியதாக இருக்கும்? அரசியல் பற்றியதா? தமிழை பற்றியதா? சினிமா பற்றியா? ஆஹா ஆஹா, என்ன நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் தலைப்பு என்னவென்றால் ராஜராஜ சோழ மன்னனை பற்றி. ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மாத்தாண்டு, ராஜகுண திலகம், வேட்டையன் ராஜா. இல்ல இல்ல இல்ல, ராஜராஜ சோழன் வாரார் வாரார் வாரார். யார் அந்த மன்னன்? இந்திய பேரரசர் சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் இவரது ஆட்சி காலம் 985 தொடக்கம் 1014 வரை ஆகும். அப்போ குருவே, இவருக்கு பெற்றோர் வைத்த பேர் என்ன? அருண்மொழிவர்மன். இவர் சீரும் சிறப்புமாக பெற்றோர்களிடம் வளர்க்கப்பட்டார். பெற்றோர் பேர் குருவே? நல்ல கேள்வி. தந்தை சுந்தர சோழன், தாய் வானவன் மகாதேவியார். ஆமா குருவே, இவரது ஆட்சி காலம் எப்படி? தந்தை இறந்த பின் 15 வருடங்கள் கழித்து இவர் ஆட்சிக்கு வந்தார். இவரை எவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொண்டனர்? தேர்தலில் அமோக வாக்கு வெற்றி பெற்று இவர் அரியணை அமர்ந்தார். இவருடைய அதிமுக்கிய ஆலோசக அமைச்சர் யாரு குருவே? அங்கதான் இவர் புத்திச்சீவியான மன்னனா நிற்கிறாரு. அது யாருன்னா குந்தவை. இவருடைய அருமை மிகுந்த சகோதரியார். ஏன் குருவே சகோதரியை நியமித்தார்? பொய் ஒரு பொண்ணை நியமிச்சிருக்காரே. பெண்களை நம்பி கேட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்போ கடைசியில் நின்றேன்.
அவர் பெண்ணை நம்பி கெட்டு போகல. இவர் தன் சகோதரியிடமே நிர்வாகத்திறன், ஆளுமை திறன், ஆட்சி திறனை ஒப்படைத்து வெற்றி பெற்றார். இவருடைய அதிமுக்கிய வீரம் எதுவென்றால், நாற்படைகளை அணித்திட்டிய மன்னர்களிலே இவர் கடல் படையை திரட்டிய அதிவீர சோழன் ஆவார். வெளிநாட்டை மீட்ட எங்க சோழன் அவனே, கடராசாதான் எங்க மன்னன் தான். அந்த நாள் எல்லாம் விவசாயிகள், சாதாரண குடிமக்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா போருக்கு இழுத்து தயார்படுத்துவாங்க. ஆனா நம்ம ராஜா அப்படி கிடையாது. ஆதி காலத்திலேயே ஒரு நவாய், சொல்ல போகணும்னா ஒரு கடல் படையை தொழில் ரீதியாக ஒவ்வொருவரையும் தனி பயிற்சி வழங்கி போருக்கு தயார்படுத்தினார். ஆஹா, ஆச்சரியமாக இருக்குதே குருவே. நோட் திஸ் பாயிண்ட். இவர் சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் படையால் வென்றார். 8 வருடங்களுக்கு பின்னர் 8 வருடமா? இவருடைய குறி நம் நாட்டை நோக்கியே நகர்ந்தது. நம் நாட்டையா? ஸ்ரீலங்காவே? ஆமா, ஸ்ரீலங்காவே தான். எம்மை குறிவைத்தும் கைப்பற்றினார். பிஜிஎம் போடு. என்ன குருவே, படைபலத்தை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாச்சும் பண்ணாதா? பண்ணாரே. இவர் சைவ சமயத்திற்காக அரும் பெரும் பொக்கிஷமான மாபெரும் தஞ்சை கோவிலை கட்டினார். இதன் சிறப்பம்சம் 1000 வருடங்கள் கழித்தும் கருங்கல்லில் கட்டிய பெருங்கோவில் இன்றும் நிலையாக உள்ளது. இதன் நிழல் எங்கும் வியாபிக்காது. இவருக்கு இன்னொரு சிறப்பு கலையாக கூடுவிட்டு கூடு பாயும் மகாசக்தியை இவர் இறைவன் மூலம் பெற்றுக்கொண்டார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தனாகவும் காணப்பட்டார். அவங்களாம் பாவம் இல்ல, எவ்வளவு தருக்கா தான் பாட்டு கேட்பாங்க. சரி, சோழ சாம்ராஜ்யத்தை தூக்கி வைத்த இந்த மன்னனை பற்றிய தகவல்கள் தற்போது ஆராயப்பட்டு வரும் நிலையில் இவரது சமாதி ஒரு லிங்கத்தின் அடியிலே புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இந்த மன்னனுடைய மரணம் ஒரு மர்மமாகவே உள்ளது. எதிரி படையொடைக்க தடையேது, கரங்கள் என்னை அழிக்க முடியாது, இவன் கண்ணீர் துளிகள் எங்கும் சிந்தாது, இந்த சோழன் போல யாரும் பண்பாடு, சிறு பகுதி படைய வடக்கே அனுப்பி பாதி உலகையே தன்வசப்படுத்தி சீரும் சிறப்பும் பேரும் புகழும் சேர்த்து வைத்து வாழ்ந்த சோழன் எங்கே? இளஞ்சே தண்ணி கரிகாலன், அவர் வழி வந்த அருள்மொழி தேவன். யார் அவன்? ராஜராஜ சோழன். உலகத்திலே மிக பெரும் வீரன். 6 வருடத்தில் கட்டிய கோவில், கோடி வருடம் பேசிடும் நம் புகழை புறவி கழுகு மேலேறி உலகே மன்னம் வந்த முன்னோடி. கங்கை கொண்ட சோழபுரம் மண் என்ற கோபுரம், அந்த புறம் இந்த புறம் சென்று விட்ட ஆண்டவரும் போர் என்று வந்து விட்ட நெஞ்சத்திலே வீரம் வரும் ஆண்டவரும் அஞ்சிவிடும் எல்லையில படை பலமே. தமிழா தமிழா நாம் சரித்திரம் சரிதான், மறைத்தது யார் என்று தெரியலையே. உலகத்தில் பல புறம் சிதறி நம் கிடைப்பினம், உலகையை ஆண்டது நம் இனமே. ராஜராஜ சோழன் அவன் ஒப்பற்ற தலைவன், மூச்சிருக்கும் வரையில் புகழை பாடும் நான் வீர தமிழண்டா. எங்களுக்கு கொடுத்த நேரமோ குறிய நிமிடங்கள் ஆகையால் இத்துணை நேரமும் எமது வில்லிசை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறோம். வணக்கம். வசந்தம் டிவியினுடைய தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். தீபாவளி பற்றி பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம். இந்த பண்டிகையினுடைய வரலாறு பற்றி பேசியிருந்தோம். இந்த பண்டிகைகள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, வெவ்வேறு மக்களிடையே எவ்வாறான கலாச்சாரத்தை பின்பற்றி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது, இது தொடர்பாக பல விடயங்கள் பேசியிருந்தோம். ஆக தீபாவளி தொடர்பாக பேசும் பொழுது இது ஒரு வடநாட்டிலிருந்து உருவாகி வந்த ஒரு பண்டிகை. தமிழ் கலாச்சாரத்தோடு பிற்காலத்தில் ஒன்றி இப்பொழுது அனைத்து இந்துக்கள், அனைத்து தமிழர்கள் என்று பலர் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை பரிணமித்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த பண்டிகையினுடைய அடிப்படை தாற்பரையுமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை தீபத்தின் மூலமாக அகற்றுவதுதான். இந்த இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒளிமயத்தினை அள்ளி வழங்குவது என்ற ஒரு மையக்கருவில் தான் இந்த பண்டிகை ஒன்றி நிற்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்றுதான் கடந்த வருடங்கள் எல்லாமே இந்த உலக அளவில் இருட்டாகத்தான் காணப்பட்டது. கொரோனாவாகட்டும், அதன் பின்னராக உலக அளவில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி
எப்படியாகட்டும் மிகப்பெரிய சிக்கலை வந்து மனிதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறு இந்த தீபாவளியில் நாங்கள் இந்த விளக்குகளை ஏற்றுவதின் ஊடாக அந்த இருள் முழுமையாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. பொதுவாகவே தீபாவளி தினத்தில் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதிகாலையில் எழுந்து நாங்கள் எண்ணெய் வைத்து குளித்தவுடன் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி பூஜை செய்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் வந்து எங்களுக்கு பெருகும். அதே போன்று எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள் வெளியேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவ்வாறுதான் நீங்களும் இன்றைய தினத்தில் விளக்கேற்றுவதன் ஊடாக ஒரு விளக்கையேனும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உலகில் இருக்கக்கூடிய அத்தனை இருளும் எங்களை விட்டு அகன்று செல்லும். அவ்வாறு இந்த தீபாவளியில் உங்களுக்கான அத்தனை நன்மைகளும் மத்தாப்பு போன்று மகிழ்ச்சியாக வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இல்லையா ஹரன்? அதுபோலவே இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலமாகவும் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்திய ஒரு விடயம்தான் சிறுவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான உலகையும் ஒரு மகிழ்ச்சிகரமான பண்டிகையினையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொருளாதார சிக்கல் இருக்கலாம், வீட்டிலே அனைவருக்கும் ஆடை வாங்க வசதி இல்லாவிட்டாலும் சிறுவர்களுக்காக மட்டும் நாங்கள் அந்த விடயங்களை விட்டு கொடுக்கலாம். ஆக பண்டிகையை கொண்டாடுவது எங்களுடைய கடமை. ஸோ இந்த பொருளாதார சிக்கலின் காரணமாக வாழ்க்கை செலவினங்களுடைய அதிகரிப்பின் காரணமாக எங்களால் முடிந்த சில விடயங்களை துறந்துவிட்டு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விடயங்களை வந்து நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அதில் முக்கியமாக சிறுவர்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் அடிக்கோடிட்டு இந்த இடத்திலே வந்து நாங்கள் குறிப்பிடுகிறோம். நிச்சயமாக ஹரன், நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சரிவர சொல்லிக் கொடுப்பது அவசியமாகின்றது. அதனைத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த தீபாவளி எங்களுக்கு உணர்த்துகின்றது. நாங்கள் தீபாவளியில் செய்யக்கூடிய செயற்பாடுகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை சிறந்த முறையில் மாற்றி அமைக்க வழிவகுக்கும். அந்த வகையில் இந்த தீபாவளியும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருளை நீக்கி மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நாங்களும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லையா ஷாலினி ஞாபகப்படுத்திய இந்த விடயங்களோடு இன்றைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் வசந்தம் டிவி உங்களுக்காக தீபாவளிக்கென சிறப்பாக தருகின்ற நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், திரைப்படங்கள் என அனைத்து அம்சங்களுமே உங்களுக்காக காத்திருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து சந்தோஷமாக இந்த தீபாவளி தினத்தை கொண்டாடுகள் என கூறி நாங்கள் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.